live, yeah. Panchangam. Om Vakra Mic on manni. Vakra Om Vakratunda Mahakaya Suryakoti Samaprabha Nirvignam Kuru Me Deva Sarvakaryeshu Sarvada Adyatana Panchangam Shubhe Shobhane Muhurte Adhya Brahmanaha Dvitiya Paraharde Shvetavaraha Kalpe Vaivasvatamanvantare अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे अष्टविंशत्यधिक एकशतोत्तर पञ्चसहस्रतम गदकलियुगाब्धे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे वर्तमानशगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरः उत्तरायणं ग्रीष्म ऋतुः मिथुनमासः कृष्णपक्षः पंचमी तिथिः तदुपरि षष्ठी तिथिः भानुवासरः सदभिषक् नक्षत्रं तदुपरि पूर्वप्रोष्ठपदा नक्षत्रम् आयुष्मान् योगः तदुपरि सौभाग्ययोगः तैतिलं करणं तदुपरि गरजाकरणं. Today is also 5th July 2026 Sunday. तिथेश्च श्रियमाप्नोति वाराद् आयुष्यवर्धनं नक्षत्रात् हरते पापं योगाद् रोगनिवारणं करणात् कार्यसिद्धिश्च पंचांगबलमुत्तमं सर्वेषां शुभमस्तु. ओम स्वस्ति. त्वमेव सर्वं महादेव देव त्वमेव सर्वं मम देव देव. जय. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम जी. हरि ओम.
we will see the summary of class 55. இந்த இடத்துல வந்து ஆத்மாவோட ஆனந்த ஸ்வரூபா இஸ் எஸ்டாப்ளிஷ், தட் இஸ் 2.4.5ல். இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோன்னா, வென் ஸ்ருதி இஸ் சேயிங் எ ஸ்டேட்மெண்ட் லைக் ஆத்மா ஆனந்த ரூபா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஸ்ருதி வந்து இட்ஸ் எ பிரமாணம். ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் ப்ரொவைடிங் எனி லாஜிக் டு சப்போர்ட் தட் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல ஸ்ருதி ஹீஸ் ஸ்வதஃப் பிரமாணமாக இருக்கிறதுனால அது கொடுக்க வேணாம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் டு ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர், நியாய சகிதம் வாக்கியேன ஸ்ருதிஹி ஆனந்த ரூபம் போதயதி. என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சப்போர்ட்டிங் இதையும் இந்த இடத்துல கொடுக்கறது. பரமபிரேம ஆஸ்பதத்வாத்து வத்திரேக்கன வியாகிரவத் அப்படின்னு. ஸோ அந்த இதில் வந்து இட் இஸ் கிவிங் தட் ஒன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா, மோக்ஷ பிராப்திஹி கதம் இல்லைனா ஆத்ம பிராப்திஹி கதம், ஹவு டு வி கெட் தட் அப்படின்றதுக்கு அதை அந்த இடத்துல ஆன்சர் சொல்கிறது. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. ஸோ தர்ஷனம் இஸ் த சாதனம் இந்த இடத்துல அப்படின்றது சொல்லின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து இஃப் ஆத்மா அட்டைன்மெண்ட் இஸ் த கோல், தென் ஆத்ம ஞானம் இஸ் த மீன்ஸ். தட் இஸ் இஃப் ஆத்ம பிராப்தி இஸ் த கோல், தென் ஆத்ம ஞானம் இஸ் த மீன்ஸ் இந்த இடத்துல. அப்போ ஆத்ம ஞானம் வரணும் அப்படின்னா, இஃப் ஆத்ம ஞானம் இஸ் த கோல், தென் என்ன வேணும் மீன்ஸா அப்படின்னா, ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசித்தவ்யா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல தவ்யான்னு சொல்கிறதுன்னா என்ன அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி தர்ஷனம் அப்படின்றது தட் இஸ் நத்திங் பட் ஆத்ம ஞானம் இந்த இடத்துல. ஸோ தவ்யான்றது வந்து இட் இஸ் எ பிரத்யயா, இட்ஸ் எ கமாண்ட் இது. ஸோ விதி பிரத்யயா இந்த இடத்துல விதி, இட் இஸ் எ கமாண்ட்மெண்ட் சஃபிக்ஸாக இருக்கிறதுனால, so there are three vidhi pratyaya which is linga lot tavya அப்படின்றது. so one is potential imperative mood or command tone ல இருக்குது. பூர்வ மீமாம்சத்தில் it has been analyzed in detail. ஏன்னா அதில் நிறையா command statements வரதுனால it is already analyzed in the பூர்வ மீமாம்சா. let's take that one and then let's go with the explanation here. so இந்த இடத்துல நம்ம முன்னாடி வேறு பார்த்தோம், நம்ம 147ல் வித்யா சூத்திரத்தில் ஆத்மா இத்தியேவ உபாசீத அப்படின்னு சொல்கிறது ஸ்ருதி. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து we are going to divide it into two. ஒன் இஸ் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா அப்படின்னு ஒரு டாப்பிக்கையும், ரெண்டாவது டாப்பிக்கு ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசித்தவ்யா அப்படின்னு we are going to divide it into two topics. Let's now analyze these two in detail. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா வந்து நம்ம இப்படியும் போட்டுக்கணும், அபரோக்ஷதையா ஞாத்தவ்யா அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இதை. ஹியர் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து வேதாந்த் இது ஞான இதில் வந்து ஞானேன விதிஹி ந சம்பவதி, ஞானேன விதிஹி ந சம்பவதி அப்படின்னா ஞான இதில் வந்து கமாண்ட்மெண்ட்டாக இருக்கிறது. வி ஷுட் கன்சிடர் தட் அஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேதா ராதர் தென் கமெண்ட் ஆஃப் வேதா இந்த இடத்துல. ஏன் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து we can go one step to understand what is ஞான and கர்ம பலன், so that we understand it is a ஞான பலனுக்கும் கர்ம பலனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துட்டு these two are totally different அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். கர்ம பலன் அண்ட் ஞான பலன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபலபேதாத்து ஹேத்து பேதா, சாத்திய பேதாத்து சாதன பேதா அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டோட ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தீஸ் டூ ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் பேத்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் த ரிசல்ட்ஸ் ஆஃப் கர்ம பலனை நம்ம முன்னாடியே இந்த இதில் பார்த்தோம் நம்ம ரிஷிகேஷில். தட் இஸ் நத்திங் பட் ஆப்திஹி உற்பத்திஹி விகாரஹா சம்ஸ்காரஹா அந்த 4 இது இருக்குது. ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன் டு டீட்டெயில், பட் தென் நேற்றுக்கு வி டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில் லைக் எக்ஸாம்பிள். ஈவன் இஃப் யூ டேக் எனி எக்ஸாம்பிள், அதில் வந்து இப்போ டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால டெல்லிக்கு ரீச் ஆகிட முடியாது. நம்ம டெல்லிக்கு ரியலாக நம்ம போனால் தான் அங்கே ரீச் ஆக முடியும். டேக் எ பஸ், டேக் எ கார் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆனால் வெரஸ் ஃபார் ஞானத்துக்கு அப்படி கிடையாது. ஞான பலன் இஸ் வஸ்து ஸ்புரணம் ஆர் பிரகாஷக ஆர் ஆவரண நிவர்த்திஹி, அதுதான் கொடுக்கும் ஞானத்தோட பலனா. ஸோ அது வந்து நம்ம அங்கேருந்து போகணும்னு அவசியமே இல்லை, புரிஞ்சுட்டாலே போதும் நம்மளுக்கு. ஓகே, ரெண்டாவது, there is no choice in jnana whereas there is a choice in tantra, அது karma. That is what we mean by that is tantra bedam இங்கே இருக்குது. தந்திரம் is nothing but control இந்த இடத்துல. ஞானம் ஞாத்ரு தந்திரம் ந பவதி, கர்மா கர்த்திரு தந்திரம் பவதி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
when we are using our Jnanendriya, we don't have any choice. Whereas when we use our Karmendriya, like for example, Acharya ji Solinanda, when there is a class, we have every choice to write it in pen, pencil or whatever it is, or even to write the notes or not even write the notes. Whereas, இப்போ நம்ம ஆச்சாரியஜி சொல்கிறது வந்து நம்ம காதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அது உள்ளே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் we don't have a choice. We can't say like, okay, we want to modulate the voice or whatever it is. So that is an example we saw earlier. So இப்போ வந்து we have to go a little bit in detail into அந்த தர்ஷனாரஹா or தவ்யஹாக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போக போகிறோம். அதுக்கு முன்னாடி we will go a little bit into the understanding of this vidihi. So இந்த மீமாம்ச சாஸ்திரத்தில் 3 type of vidihi சொல்லியிருக்கு. ஒன்று வந்து அபூர்வதா விதிஹி, which is nothing but a statement of injection. ஸோ ரெண்டாவது வந்து நியம விதிஹி, which is nothing but statement of restriction. மூணாவது வந்து பரிசங்கியா விதிஹி, which is nothing but a statement of permission. So let's see this with an example. ஸோ நேற்றுக்கு என்ன சொன்னோன்னா விரீஹின்னு புரோக்ஷதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அது என்னென்னா இட்ஸ் a part of a process of making prodashaha. Prodashaha is nothing but a rice cake which is offered in the agni. ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விரீஹின்னு புரோக்ஷதி அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷன் unless and until it is told by Shruti, we typically don't follow it. ஏன்னா வெரஸ் ஹஸ்கிங், டீஹஸ்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெல்லுலேருந்து அந்த கிரைனை எடுக்கிறது வந்து நம்ம பை டிஃபால்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நெல்லோட கொடுக்க மாட்டோம், ஆனால் டீஹஸ்க் பண்ணி தான் தருவோம். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு வேற இன்ஜெக்ஷன் இது தான் பண்ணணும்னு சொல்கிறது அந்த இடத்துல. ரெண்டாவது, இப்போ டீஹஸ்கிங்லேயே 3 டைப் ஆஃப் அந்த இதை வந்து பிரிக்கிறது, கிரைனை பிரிக்கிறது 3 டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று வந்து அவஹனனம், விச் இஸ் பவுண்டிங், அதாவது அந்த இது வச்சு உலக்கை வச்சு எடுக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அஸ்ம கூட்டனம், அது வந்து ஸ்டோனை வச்சு அந்த டீஹஸ்க் பண்ணுறது. மூணாவது வந்து நக விதலனம், அப்படின்னா என்னென்னா நெய்யில் வச்சு பிரித்து அந்த டீஹஸ்க் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்க போகிறோம். விரீஹின்னு அவஹந்தி அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, it is specifically saying or restricting and telling us to follow that particular process in dehusking. So it is a case of like நியம விதிஹி அந்த இடத்துல ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஸ்ருதி. மூணாவது பார்த்துக்கலாம். மூணாவது எக்ஸாம்பிள் இப்போ பார்க்க போகிறோம். ஏகாதசியாம் ஃபல ஆகாரம் குறியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இட் இஸ் சஜஸ்டிங், ஓகே, இட் இஸ் கிவிங் அஸ் த பர்மிஷன். என்ன பர்மிஷன் தருதுன்னா, ஏகாதசியில் முடியாட்டி பழத்தை சாப்பிடலாம். இட் இஸ் நாட் சேயிங் இட் இஸ் சேயிங் யூ மே ஈட் ரதர் தேன் யூ ஷுட் ஈட் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் எ கேஸ் ஆஃப் பரிசங்கியா விதிஹி. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசம் வேர் இட் ஃபால்ஸ் இன் தி விதி ரூல் அப்படின்றதையும், அண்ட் தெர் இஸ் அ சட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியம அண்ட் பரிசங்கியா விதிஹி. அதை வந்து ஆச்சாரியஜி வில் பி கவரிங் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஹரி ஓம். ஹரி ஓம். ஸோ 3 டைப் ஆஃப் விதி இருக்குது. என்னென்ன விதி? அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதி. வெரி குட். இப்போது ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா அப்படிங்கிறது, ஞாத்தவ்யா அப்படிங்கிறது கமெண்ட்மெண்ட்டா? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யாங்கிறது கமெண்ட்மெண்ட் இல்லை, அது ஸ்டேட்மெண்ட். வேறஸ் ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா அப்படிங்கிறது என்னது? ஸ்டேட்மெண்ட்டா கமெண்ட்மெண்ட்டா அப்படின்னா அது கமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது கமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ தர்ஷனம் அப்படிங்கிறது விதி கிடையாது, ஆனால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறது விதி அப்படின்னு சொன்னால் விதியில் 3 வகை இருக்குது. இப்போ இது எந்த மாதிரி விதியை சேரும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். சரியா? ஸோ ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்தவ்ய அப்படிங்கிறது விதி, அண்ட்
மீமாம்சால 3 விதி இருக்கு. அபூர்வ விதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? டோட்டலி அன்னோன் ஆக்ஷன், டோட்டலி அன்னோன் ஆக்ஷன். அந்த புரோக்ஷணம் மாதிரி வேதம் அதை சொல்லாட்டா நான் அதை செய்யவே மாட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது இல்லையா. உமியை எடுத்துட்டு சமைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் டோட்டலி அன்னோன் ஆக்ஷனாக இருக்கிறது வந்து அபூர்வ விதி. அதுலேயே உமியை எடுத்துட்டு சமைக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல வெரைட்டி இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நான் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம், ஆஃப் த நோன் மெத்தட்ஸ் விச் ஒன் ஐ ஷுட் ஃபாலோ அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன். அதுதான் ரெண்டாவது நியம விதி இல்லையா, ரெஸ்ட்ரிக்டிங் டு ஒன் மெத்தட். சரியா. மூணாவது விதி வந்து பரிசங்கியா விதி. பரிசங்கியா விதி அப்படின்னாக்க ஒன்றை செய்யலாம். செய்யலாம்னு சொன்னால் செஞ்சே ஆகணும்னு அர்த்தம் இல்லை. செய்யலாம் அப்படின்னாக்க அதை வேணும்னா பண்ணிக்கலாம், இஃப் கன்சிடர்ட் நெசசரி இல்லையா. ஸோ மற்ற அதுவும் என்ன பண்ணுறது, இட் இஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டிங் ஆல் அதர் திங்ஸ். ஏகாதசியாம் பலாகாரம் குறியாத்துன்னு சொன்னாக்க வேணும்னா பழத்தை சாப்பிட்டுக்கோன்னு அர்த்தம், பர்மிஷன் ஃபார் பழம் ஒன்லி அப்படின்னா அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா. மற்றது எல்லாத்தையும் பண்ணாத அப்படின்னு அங்கேயும் சொல்லப்படுறது. இப்போது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு 2 ஸ்ருதியிலேருந்து பார்த்தோம், கடைசி வந்து ஸ்மிருதியிலேருந்து பார்த்தோம். இப்போது பிட்வீன் நியம விதி அண்ட் பரிசங்கியா விதி வெரி சிமிலராக இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன வித்தியாசப்படுறது நியம விதிக்கும் பரிசங்கியா விதிக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அப்போ தான் இந்த விதியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா. அதுக்கப்புறம் திரஷ்டவியா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா எந்த விதின்னு பார்க்கணும். இப்போது நியம விதி அண்ட் பரிசங்கியா விதிக்கு மத்தியில் சிமிலாரிட்டிஸும் இருக்குது, டிஃப்ரென்ஸும் இருக்குது. சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல காமன் ஃபீச்சர்ஸ் ஆர் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் எது நியம விதி அண்ட் பரிசங்கியா விதி, பிட்வீன் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் பர்மிஷன். சிமிலாரிட்டி நம்பர் 1, அபூர்வ விதி மாதிரி அல்லாமல் போத் நியம விதி அண்ட் பரிசங்கியா விதி என்ன பண்ணுறது அப்படின்னாக்க நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்றத்தை வந்து சொல்கிறது இல்லையா. அபூர்வ விதி வந்து அந்த ஒரு ஆக்ஷன் மட்டும்தான், அது சொல்கிறதுனால நான் செய்கிறேன். பட் இது நியம அண்ட் பரிசங்கியா விதி ஆஃப் த மெனி ஆக்ஷன்ஸ் ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி நம்பர் 2, இந்த 2 விதியிலுமே நியம விதி பரிசங்கியா விதி இந்த 2 விதியிலுமே எல்லா ஆக்ஷன்ஸுமே ஆப்ஷனில் இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸுமே ஆர் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸுமே நோன் ஆக்ஷன்ஸ், தெரிந்த செயல்பாடு. நியம விதியோடைய எக்ஸாம்பிள் வந்து 3 வகை ஆஃப் உமியை எடுக்கிறது பார்த்தா 3 வகையும் எனக்கு தெரிஞ்ச விஷயம், அதை எது பண்ணணும் அப்படின்னு தான் தெரியாது. இந்த ஒரு யாகத்துக்கு நான் எப்படி பண்ணணும் அது தெரியாது. அதே மாதிரி ஏகாதசியில் என்னெல்லாமோ சாப்பிட்லாம், எதை சாப்பிட்லாம் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுல டவுட் இருக்குது இல்லையா. ஸோ ஆக்ஷன்ஸ் இன்வால்வ்ட் ஆர் நோன் ஆக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு மெனி ஆக்ஷன்ஸு, செகண்ட் பாயிண்ட் வந்து நோன் ஆக்ஷன்ஸ். மூணாவது பாயிண்ட், ரெண்டுத்துலேயுமே சாய்ஸ் ஆஃப் ஒன் ஆக்ஷன் இஸ் இன்வால்வ்டு. ரெண்டுத்துலேயுமே மற்றவற்றை விலக்கிவிட்டு ஒரு ஆக்ஷனை தேர்ந்தெடுக்கிறது 2 விதியிலையுமே இன்வால்வ்டு. ஸோ மெனி ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நோன் ஆக்ஷன்ஸ். மூணாவது சிமிலாரிட்டி, ஒரு ஆக்ஷனை சூஸ் பண்ணோம், மற்ற ஆக்ஷனை விட்டுட்டோம். 4th பாயிண்ட் இதோட 3rd பாயிண்டோடைய மிரர் தான், தி அதர் சைடு. என்னென்னா ஒன்றுத்தை சூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் மற்றதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு அர்த்தம். வென் பவுண்டிங் ஆஃப் பேடி இஸ் சோசன், அப்போது கல்லால் பண்ணுறதும் நகத்தால் அஷ்ம குட்டனம் அண்ட் நக விதலனம், இது ரெண்டுமே இட் ஷுட் பி அவாய்டட் இல்லையா. எப்போ அவஹனனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா, பவுண்டிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டா. தேர்ஃபோர் ஆல் அதர் ஆக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். அதே மாதிரி பரிசங்கியா விதியிலும் பலாகாரம் குறியாத்துன்னு சொல்லிட்டாக்க அப்போ மற்ற ஆகாரம் எல்லாம் எக்ஸ்க்ளூடட், சாப்பிடப்படாது
பலகாரம் சோசன் அப்படின்னா மற்ற எதையும் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த 4 சிமிலாரிட்டி. நம்பர் 1 நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் 2 நோன் ஆக்ஷன்ஸாக இருக்குது. நம்பர் 3 ஒரு ஆக்ஷனை சூஸ் பண்ணோம். நம்பர் 4 ஒன்றுத்தை சூஸ் பண்ணுறோன்னா மற்றது எல்லாத்தையும் விடணும்னு அர்த்தம். சரியா? இந்த வகையில் நியம விதியும் பரிசங்கியா விதியும், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷனும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்மிஷனும் ஒன்று போலத்தான் இருக்கிறது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்க, மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நியம விதியில் எந்த ஆக்ஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ, நியம விதியில் எந்த ஆக்ஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ அந்த ஆக்ஷன் கம்பல்சரி ஆக்ஷன். அவகனனம்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னா, அவகனனம் ஆர் பவுண்டிங் ஆஃப் பேடி வந்து கம்பல்சரி ஆக்ஷன். வெராஸ் மற்ற ரெண்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இது கம்பல்சரியாக பண்ணணும்னு அர்த்தம். பரிசங்கியா விதியில் பர்மிட்டட் ஆக்ஷன்னு சொன்னாக்க, பர்மிட்டட் ஆக்ஷன் கம்பல்சரி ஆக்ஷன் கிடையாது. பலாகாரம் குறியாத்துன்னு சொன்னால் பலாகாரத்தை சாப்பிட்றது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் மற்றவை எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது கம்பல்சரி. சரியா? ஸோ ஃப்ரூட்ஸை சாப்பிடலாம், இல்லை யூ மே அவாய்டு ஃப்ரூட்ஸ் ஆல்சோ, பட் அவாய்டிங் அதர் ஃபுட்ஸ் இஸ் கம்பல்சரி. Therefore, ஏகாதசியாம் து சர்வேஷாம் கர்த்தவ்யம் போஜனத்வயம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏகாதசியில் எல்லாரும் என்ன செய்யணும்னா 2 போஜனம் பண்ணணுமா. 2 things to be consumed during ஏகாதசி. வாட் ஆர் த 2 things I can consume அப்படின்னா, சுத்த உபவாசா, சுத்தோபவாசா அப்படின்னு பேர். சுத்தோபவாசம் இருக்க வேண்டும். அப்புறம் சத்கதா சத்கதனம் ச, சத்கதா கதனம் ச. சுத்தோபவாசம் அண்ட் சத்கதா கதனம் ச. சுத்த உபவாசம்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஆமாம், நிர்ஜலமாக இருக்கிறது. ஆக்சுவலி சரி வேணா போனால் போகிறது, 1 step டவுன் தண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை. ஸோ இதுதான் சொல்லப்படுறது. இல்லை அதுவும் கொஞ்சம் சிரமம் அப்படின்னா பலாகாரம் இஸ் பர்மிட்டட், பட் இட் இஸ் நாட் அ கமாண்ட் தட் யூ ஹாவ் டு டூ. இட் இஸ் ஒன்லி எ பர்மிஷன். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஆக்ஷன் அப்படின்னா கம்பல்சரி, நியம விதி. பவுண்டிங் வந்து கம்பல்சரி, மற்ற எல்லாத்தையும் விடுறதும் கம்பல்சரி இல்லையா? பர்மிட்டட் ஆக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அது எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ அது கம்பல்சரி இல்லை, ஆனால் மற்றதெல்லாம் விடுறது கம்பல்சரி. சரியா? ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஆக்ஷனுக்கு வந்தால் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அதாவது நியம விதியின்படி ரெஸ்ட்ரிக்டட் ஆக்ஷன் கம்பல்சரி, எக்ஸ்க்ளூஷனும் கம்பல்சரி, எக்ஸ்க்ளூடட் ஆக்ஷன்ஸும் கம்பல்சரி. கம்பல்சரின்னா என்ன? எக்ஸ்க்ளூட் பண்ணோம் கம்பல்சரியா அப்படின்னு அர்த்தம். பரிசங்கியா விதிக்கு வந்தோன்னா பர்மிட்டட் ஆக்ஷன் நாட் கம்பல்சரி, ஆனால் எக்ஸ்க்ளூடட் ஆக்ஷன்ஸ் கம்பல்சரி. அதனால் பரிசங்கியா விதிக்கு வர்ஜன பிரதானம்னு பேர். அதில் 2மே பிரதானம். நியம விதியில் 2மே பிரதானம் இல்லையா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதையும் ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்க்ளூஷன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணி வைக்கணும். வேறஸ் பரிசங்கியா விதியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை நான் எடுத்துக்கிறேனோ, பர்மிட் பண்ணுறதை நான் செய்கிறேனோ செய்யலையோ, எக்ஸ்க்ளூட் பண்ணுறதை செய்யப்படாது. அதனால் வர்ஜன பிரதானம் அப்படின்னு பேர். ஸோ பரிசங்கியா அப்படின்னு சொன்னாலே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அர்த்தம். பரிசங்கியா பரிவர்ஜனம் அப்படின்னு அர்த்தம். பரிசங்கியா எக்ஸாம்பிள் சொன்னால் சாஸ்திரத்துலேருந்து சொல்லணும்னா, சத்யம் ப்ரூயாத், சத்யம் வத, சத்யம் ப்ரூயாத். இதுதான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த விதிக்கு. எதுக்கு? பரிசங்கியா விதிக்கு. என்ன சொல்கிறது? சத்தியம் பேசுன்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் பேசுறது மட்டும்தான் பர்மிட்டட் இல்லையா?
சத்தியம் பேசுறது பர்மிட்டட் அப்படின்னு சொன்னாக்க சத்தியத்தை நான் பேசலாம், இல்லை நான் மௌனமாக கூட இருக்கலாம். எங்கே நான் சத்தியத்தை பேசினா பாதிப்பு ஏற்படுமோ அந்த இடத்துல நான் மௌனமாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் எக்ஸ்க்ளூஷன்ஸ் கம்பல்சரி. என்ன எக்ஸ்க்ளூஷன்? அசத்தியம் பேசப்படாது, அன்றுத்தம் பேசப்படாது இல்லையா? ஸோ அதான் சில மாமாலாம் இருப்பாள், யாரேன்னு பார்த்தா பேசிட்டே இருப்பா. தெரியுமோ நான் எனக்கு வந்து ஐ எம் 72 years, கனரா பேங்க் ரிட்டையர்ட், மார்டின்டென்னு வச்சுக்கோங்க, 1964 அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவர் என்ன அசத்தியமாக பேசுகிறார்? அதர்மமாக எதா பண்ணுறாரா? இல்லையே இல்லையா? அசத்தியம் பேசலை. ஆனால் சத்தியம் ப்ரூயாத் அப்படிங்கிறது நியம விதி கிடையாது, பரிசங்கியா விதி. ஓகே, தெரிஞ்ச சத்தியத்தை எல்லாம் நான் பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். சரியா? அதுதான் அர்த்தம் இதுக்கு. சரி, ஸோ ஸ்பீக் த ட்ரூத் ஆர் டோன்ட் ஸ்பீக் அட் ஆல். எங்கே தேவைப்படுறதோ அங்கே பேசும்போது என்ன பேசணும்? சத்தியத்தை மட்டும் பேசணும். எக்ஸ்க்ளூஷன் கம்பல்சரி. சரியா? அதனால்தான் சங்கரர் வந்து சத்தியம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கோ, டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுங்கோ நீங்கள் சங்கரர்கிட்ட கேட்டீங்கன்னா சங்கரர் என்ன சொல்லுவார்னா அன்ருத வர்ஜனம் அப்படிம்பார். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் சத்தியம்? அன்ருத வர்ஜனம். சரி, இப்போது திஸ் இஸ் ஆல் அபவுட் அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதி. சரியா? இப்போது எதுக்கு போனோம் நம்ம? ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா எந்த விதியில் வருது? இந்த ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா இப்படி பெருசாக சொல்கிறோம்ல, இதை சுருக்கமாக கமெண்டேட்டர்ஸ் வந்து ஸ்ரவண விதி அப்படின்னு சொல்கிறா. ஸ்ரவண விதி அப்படின்னு சொன்னால் ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யாங்கிற அந்த வாக்கியத்தை குறிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஸ்ரவண விதி இந்த 3 விதியில் எந்த விதியில் வருது? ஸ்ரவண விதி பிலாங்ஸ் டு அபூர்வ விதியா, நியம விதியா, அல்லது பரிசங்கியா விதியா அப்படின்னு கேட்டால் சங்கரர் என்ன சொல்கிறார், என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருனா அது நியம விதி. நியம விதி அதாவது நியம விதி அப்படின்னா ஒரு வேதாந்த சாதகனானவன் தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பர்சியூட்டில் செலவு பண்ணலாம். ஹோல் லைஃப் ஹீ கேன் லீடு சீக்கிங் மெனி பர்சியூட்ஸ். ஆஃப் ஆல் த பர்சியூட்ஸ் வாழ்க்கையை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? ஒரு வேதாந்த சாதகன் அப்படின்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஒரே ஒரு காரியத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும், அதுக்காகவே வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு காரியம்? ஆத்ம தர்ஷனம். யாருக்கு இது? இஃப் ஆத்ம தர்ஷனம் இஸ் தி ஒன்லி கோல் இல்லையா? இஃப் ஆத்ம தர்ஷனம் இஸ் தி ஒன்லி கோல், அவருக்கு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இஸ் நியம விதி. ஆசுப்தேஹே ஆம்ருதேஹே காலம் நியதே நயதே வேதாந்த சிந்தையா. எத்தனை காலம் வாழறோமோ, எத்தனை காலம் முழிச்சுன்னு இருக்கோமோ, உயிரோடு இருக்கோமோ, வாழறோமோ, அத்தனை காலம் வேதாந்த சிந்தனைக்கே கொடுக்க வேண்டும். தத் சிந்தனம், தத் கதனம், அந்யோன்ய தத் பிரபோதனம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு வேதாந்த சாதகன்னா எப்போவும் அதையே நினச்சிட்டு இருக்கணும். தத் சிந்தனம், தத் கதனம், எப்போவும் அதை பற்றியே பேசணும். அந்யோன்ய தத் பிரபோதனம், டிஸ்கஷன்ஸ் ஆர் இன்னொரு சக மாணவர்களோடு இதையே தான் எப்பொழுதும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். ஸோ என்னையே நினச்சின்று, என்னையே சிந்திச்சின்று, என்னை பற்றியே பேசின்று, என்னை பற்றியே டிஸ்கஸ் பண்ணின்று சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ சப்போஸ் அது வந்து எனக்கு இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் நாட் பாசிபிள்,
தச்சிந்தனம் தத்கதனம் or dedicating the life entirely to Vedanta Shastram not possible na Shankar என்ன சொன்னார், சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படிங்கிற. கஷ்டமா இருக்கா, சன்னியாசம் எடுத்துக்கோ, so that you stay committed to Shravana Manana Nididhyasanam alone. If you can stay committed to Shravana Manana Nididhyasanam being in Grahasthashrama itself, no problem. இல்லை கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு எனக்கு ஸ்ரவணம் பண்ணுறது, ஸ்ரவணமே கஷ்டமாக இருக்குது, அண்ட் என்னுடைய கோலில் நான் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன், ஆத்ம தரிசனம், எனக்கு வேணும், எனக்கு கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஆனால் பாருங்களேன் அப்படின்னு சொன்ன சன்னியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார் சங்கரர். சொல்கிறார், நம்ம சொல்ல முடியுமா? சங்கரர் அதை சொல்கிறார். இப்போவுமே உங்கள் கிளாஸ் தான் ஓடிண்டே இருக்கும், நான் கிளாஸ்க்கு தான் வர முடியல, சன்னியாசம் வாங்கிக்கோ அப்படிங்கிறார். So, ashrama is not important. எது important? Commitment is important. Commitment தான் important. So, நியம விதியை பற்றி எடுத்துட்டோன்னா there is one significance about நியம விதி. அதாவது அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பர்சன் ஸ்ரவண மனநாதிகளை நேச்சுரலாக ஃபாலோ பண்ணுற பர்சன் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ நியம விதி அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கும். ஏன்? கமாண்ட்மெண்ட் தேவையில்லை அந்த பர்சனுக்கு, அவர் தான் நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்காரு, அதனால் சைலண்ட்டாக இருக்கும். எப்படி சப்போஸ் அந்த நெல்லை உமி எடுக்கிறதுக்கு நான் நேரம் கொண்டு போய் உரலில் போட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நியம விதி சைலண்ட். ஏன்? எது பண்ணணுமோ கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க, பண்ணு அப்படின்னு. இந்த குழந்தையெல்லாம் புதுசாக ஏதாவது ஒர்க்கு பண்ணிட்டுனா இப்படி அம்மாவை பார்க்கும்ல, அம்மா அப்படின்னா கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லை நான் சொல்கிறதுக்கு, இல்லையா? ஸோ நேச்சுரலாக கரெக்டாக நடந்துட்டுருக்கு, பேசாத நியம விதி அந்த இடத்துல. ஆனால் த மொமெண்ட் யூ டூ சம்திங் எல்ஸ், நீங்கள் கரெக்டாக நிற்கிறச்சே, ஸ்டாப் லைனை ஒட்டி நிற்கிறச்சே, ஒன்வேலெல்லாம் போகாமல் இருக்கிறச்சே, சைன் போர்டெல்லாம் பார்த்து வண்டி ஓட்டுறச்சே, போலீஸ்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். எக்ஸலண்ட் சார், ஃபஸ்ட் கிளாஸாக ஓட்டுறேன்னு கை கொடுக்க மாட்டார், இல்லையா? அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருப்பார். த மோமெண்ட் யூ மேக் ஒன் வயலேஷன், வண்டி அப்படியே நிறுத்தி சைடில் ஹெல்மெட்டிங்க, அப்புறம் பேசலாம் மாட்டார், கடைன்னு இது பண்ணி வச்சு அவ்வளோதான், ஜிபே பே பண்ணு. இப்போ ரொம்ப சௌரியம், நான் கார்டு எடுத்துன்னு வரல, கேஷ் எடுத்துன்னு வரலன்னு சொல்ல முடியாது. ஆமாம், உடம்புல மூச்சு இருந்தாலும் இல்லாட்டியும் ஃபோன் கையில் இருக்கும் போல இருக்கு எல்லாருக்கும், அதனால் ஜிபே, தட்ஸ் ஆல். கியூஆர் கோடை காட்டி பே பண்ணி போயிட்டு, பேச்சே கிடையாது, திஸ் இஸ் நோ நெகோசியேஷன், நோ டிஸ்கஷன், இல்லையா? பிகாஸ் யூ broken the law, அதனால் he will come and enforce it. அதே மாதிரி எங்கே டிவியேஷன் ஆகுதோ அந்த இடத்துல நியம விதி பிகம்ஸ் ஆக்டிவ். ஸோ ஒருத்தர் நேச்சுரலாகவே டீச்சர்கிட்ட போய் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஸ்ரோத்தவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியாலாம் தெரியாது எனக்கு, நான் வந்தேன் படிக்கணும்னு இருந்தது, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் நேச்சுரலாக படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த இடத்துல நியம விதி சைலண்ட்டாக இருக்கும். ஏன்? கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கா, அதனால சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் சப்போஸ் ஒருத்தர் சந்நியாசம் வாங்கிட்டு என்ன பண்ணோம், சந்நியாசிய ஸ்ரவணம் குறியாத், இல்லையா? ஸோ படிக்காமல் he takes up any other action, அட்மினிஸ்ட்ரேஷனோ ருத்ராட்ச வியாபாரமோ எனி அதர் ஆக்ஷன் எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, தென் நியம விதி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வார்னிங் கொடுக்கும். அதனால் இந்த காஷாய வஸ்திரம் எதற்காக இருக்கோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற வார்னிங்கை கொடுக்கறது. ஸோ நியம விதி அப்படிங்கிறது ஆக்சுவலி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட அந்த மாதிரி வார்னிங் தேவை இல்லை. வை ஒன்லி இது, நீ கிரகஸ்த தர்மத்தை பண்ணிட்டு இருக்கியா? ஃபஸ்ட்டு கிரகஸ்த தர்மத்தை கரெக்டாக பண்ணால் நேச்சுரலி ஒன் வில் கம் இன் டு வேதாந்தா, நேச்சுரலி, இல்லையா? நேச்சுரலாக அதை தேடி வருவா. அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே இன்னும் கொஞ்சம் கமிட்டடாக இருக்கணும், ஏதோ நம்ம வந்துட்டோம் பட் இதுக்கப்புறம் தான் தெரியறது எவ்வளோ கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு, தென் இட் க்ரோஸ், இல்லையா? ஸோ நியம விதி அப்படிங்கிறது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன்.
எங்கு ஒருவன் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை செய்தானோ, முறையாக செய்து விட்டாரோ, அதோட பலன் என்ன? ஆத்ம தர்சனம். ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா இஸ் ஃபார் திரஷ்டவ்யா, இல்லையா? ஆத்ம தர்சனத்துக்காக. அண்ட் ஆத்ம தர்சனம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னாக்க அதோடைய பலன் என்ன? ஆத்ம பிராப்திஹி. ஸோ ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினுடைய பலன் ஆத்ம தர்சனம், ஆத்ம தர்சனத்தினுடைய பலன் ஆத்ம பிராப்திஹி. ஆத்ம பிராப்தியோட பலன் என்ன? சம்மரி எங்க ஆரம்பிச்சார்? பரமானந்த பிராப்திஹி. ஆத்ம தர்சனத்தினுடைய பலன் பரமானந்த பிராப்திஹி. ஸோ ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினுடைய பலன் ஆத்ம தர்சனம், ஆத்ம தர்சனத்தின் பலன் ஆத்ம பிராப்திஹி, ஆத்ம பிராப்தியோட பலன் பரமானந்த பிராப்திஹி. தேர்ஃபோர் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யா, ஆத்மாவா அரே மந்தவ்யா, ஆத்மாவா அரே நிதித்தியாசித்தவ்யா மைத்ரேயி. இப்போ நியம விதியை கொடுத்துட்டு யாக்ஞவல்கியர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா அதனுடைய பலனையும் சொல்கிறார். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் படிச்சுட்டோம்ல, நம்ம ஏற்கனவே இந்த படிக்கலையா? ஏன் செகண்ட் பார்ட் படித்தோமே, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. சரி, இன்னொரு தடவை படிச்சுருவோமா? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யோ மைத்ரேயி, ஆத்மனோ வா அரே தர்ஷனேன, ஸ்ரவணேன மத்யா விஜ்ஞானேன, இதம் சர்வம் விதிதம். ஸோ நம்ம நிதித்தியாசித்தவ்யா மைத்ரேயி வரைக்கும் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். பலன் சொல்கிறார் இல்லையா? ஆத்மனோவா அரே தர்ஷனேன, ஸ்ரவணேன மத்யா விஜ்ஞானேன, இதம் சர்வம் விதித்தம். இதுதான் பலன். சரியா? ஸோ ஸ்ரவணேன அப்படின்னா வார்த்தையை சொல்கிறது அது ஸ்ரவணம், பை ஸ்ரவணம். மத்யா அப்படின்னா மனநேன, பை மனனம். அண்ட் விஜ்ஞானேன அப்படின்னா நிதித்தியாசனேன. சரியா? ஸோ ஆத்மாவா அரே தர்ஷனேன, ஸ்ரவணேன, மனநேன, நிதித்தியாசனேன. இதை குரோனோலாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணோன்னா ஆத்மாவா அரே ஸ்ரவணேன, மனநேன, நிதித்தியாசனேன, தர்ஷனேன. சரியா? அந்த ஆர்டரில் தானே. ஏன்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினுடைய பலன் தர்ஷனம். ஸோ ஃபாலோயிங் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் ஒருவன் என்ன அறிந்து கொள்கிறான்? அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்து கொள்கிறான். அதுதான் பலம். இதம் சர்வம் விதித்தம் பவதி. அனைத்தும் அறிந்ததாகப்படுகிறது. இதம் சர்வம், இது அனைத்தும். இதம்னா திஸ்ஸு, சர்வம்னா ஆல். விதித்தம் அறிந்ததாகிறது. ஸோ என்ன சொல்ல வருது? ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி. யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. சாப்டர் 7 ஸ்லோகா 2, ஞான விஜ்ஞான யோகா, பகவத்கீதா இல்லையா? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி. இதெல்லாம் லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். யா ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? இதம் சர்வம் விதித்தம், அனைத்தும் அறிந்ததாகப்படுகிறது. தேர்ஃபோர் சர்வஜத்வம் இஸ் த பலன். எதற்கு? ஆத்ம ஞானத்திற்கு. ஆத்ம ஞானம் அடைந்தால் என்ன பலன்? சர்வஜத்வம். ஆத்ம ஞானேன சர்வ ஞானம் என்று சொல்லப்பட்டதனால் என்ன சொல்லிட்டார்? ஆத்ம ஞானேன சர்வ ஞானம் இல்லையா? ஆத்ம தர்ஷனேன இதம் சர்வம் விதித்தம்.
ஆத்ம தர்சனத்தினால் அனைத்தும் அறிந்ததாகப்படுகிறது அப்படின்னு சொன்னா வாட் யாக்ஞவல்கியார் இஸ் இம்ப்ளையிங், எதை உணர்த்துகிறார் இங்க அப்படின்னாக்க சில விஷயத்தை அப்புறம் பார்ப்போம். பட் இங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்க ஆத்ம ஞானத்தினுடைய பலன் சர்வ ஞானம் இல்லையா. ஸோ ஆத்ம ஞானம் இஸ் சர்வ ஞானம். ஆத்ம ஞானம் இஸ் சர்வ ஞானம். ஆத்ம ஞானம் ஈக்குவல் டு சர்வ ஞானம். 8x ஈக்குவல் டு 8y என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 8 கேன்சல் x ஈக்குவல் டு y இல்லை. அதே மாதிரி தான் ஆத்ம ஞானம் ஈக்குவல் டு சர்வ ஞானம்னா ஞானம் கேன்சல், ஆத்மா இஸ் சர்வம். ஆத்மாவை சர்வம் என்று ஒப்பிட்டு சொல்கிறார். ஒப்பிட்டு இல்லை, ரிவீல் பண்றார். ஆத்மா இஸ் சர்வம். சர்வம் ஆத்மமயம். ஆத்ம வியதிரிக்தம் கிஞ்சித் சர்வம் ந அஸ்தி. ஆத்ம வியதிரிக்தம் கிஞ்சித் சர்வம் ந அஸ்தி. மத்தஃ பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. இல்லையா, எனக்கு வேறாக மத்தஹா பரதரம், அதாவது என்னை விட சுப்பீரியரா, எனக்கு சுப்பீரியரா மத்தஹா பரதரம் கிஞ்சித் ந அஸ்தி. there is nothing which is superior than or greater than me that exists. நான் மட்டும்தான் இருக்கேன். மயி சர்வமிதம் புரோத்தம். புரோத்தம் அப்படின்னாக்கா இன்டர்வோவன் அப்படின்னு அர்த்தம். ஐ இன்ஹியர் திஸ் பிரபஞ்சா சூத்ரே மணிகணா இவ. ஓகே, ஸோ பிரம்மைவேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தட்சிணதச்சோத்தரேண அதச்ச ஊர்த்வஞ்ச பிரசிருத்தம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் முண்டகோ உபனிஷத். ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் இந்த இடத்துல. யாக்ஞவல்கியார் என்ன இம்ப்ளை பண்ணுறார் அப்படின்னாக்க இந்த எல்லா விஷயத்தையும் அவர் மனசில் வச்சுண்டு அவர் இதை சொல்கிறார். ஆத்ம தர்ஷனேன ஆத்மாவா அரே தர்ஷனேன இதம் சர்வம் விதித்தம் அப்படின்னா he keeps all these shruti vakyams in mind. இல்லையா. ஸோ த ஆத்மா அப்படிங்கிற, அதாவது ஆத்மா அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஆத்மா ஒரு பிரம்மன் தான் இருக்குன்னு சொன்னாக்க, அனாத்மாங்கிறது ஒன்று என்ன அர்த்தம்? கிடையவே கிடையாது இல்லையா. அனாத்மாங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இனிமே எலாபரேட் பண்ண போகிறார். 246 பேஜ் நம்பர் 61. பிரம்மதம் பராதாத் யோன்யத்ராத்மனோ பிரம்மவேத க்ஷத்ரம் தம் பராதாத் யோன்யத்ராத்மனஹ க்ஷத்ரம் வேத லோகஸ்தம் பராதுஹு. கரெக்ட். லோகாஸ்தம் பராதுஹு. யோ அன்யத்ராத்மனஹ லோகான் வேத தேவாஸ்தம் பராதுஹு. யோ அன்யத்ராத்மனஹ தேவான் வேத பூதானி தம் பராதுஹு. யோன்யத்ராத்மனஹ பூதானி வேத சர்வம் தம் பராதாத். யோன்யத்ராத்மனஹ சர்வம் வேத இதம் பிரம்ம இதம் க்ஷத்ரம் இமே லோகாஹ இமே தேவாஹ
இமானி பூதானி இதம் சர்வம் யதயமாத்மா. another very 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 important mantra 246. ஸோ இந்த பிராமணம் வந்து ஃபுல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மந்த்ராஸ். எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுங்கோலேன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையே ஒரு லெசனாக போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மைத்ரேயி பிராமணம் இஸ் ஃபுல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மந்த்ராஸ். ஏன்னா ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் ஜெயினா, இந்த மந்திரத்தினால தீஸ் ஆர் தோஸ் இம்பார்ட்டன்ட் மந்த்ராஸ் தட் எஸ்டாப்ளிஷ் அத்வைத்தம். அத்வைத்த ஸ்தாபன மந்த்ராணி அப்படின்னு பேரு. அத்வைத்த ஸ்தாபன மந்த்ராணி. அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் டிஸ்மிஸ் ஆகிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒன்று என்ன கிளியரா புரியறதுன்னா, அத்வைத்தம் அப்படிங்கிறது சங்கரரோட ஃபிலாசபி கிடையாது. இட் இஸ் த டீச்சிங் ஆஃப் உபனிஷத். உபனிஷத் அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறது அது வந்து கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ இந்த பின்வரும் மந்திரங்கள் 6th மந்த்ரா, அதுக்கப்புறம் பின்னாடி வர மந்திரங்கள் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு சொல்லிட்டார்ல, என்ன பண்ணணும்? ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யான்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற வகையில் மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே வர்றார். ஸ்ரவணம்னா என்ன, மனநம்னா என்ன, அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றார். ஸோ இந்த மந்திரம் 246 வந்து எதை கரஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா ஸ்ரவணத்திற்கான மந்திரம். ஸ்ரவண மந்திரம் இது. இதனுடைய சாரம் என்ன? ஆத்மா இஸ் சர்வம். இதுதான் சாரம். ஆத்மா ஏவ இதம் சர்வம். ஆத்மா இஸ் சர்வம்ங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். ஆத்மா ஏவ இதம் சர்வம்னு சொல்லலாம், சர்வாத்ம பாவகான்னு சொல்லலாம். ஸோ இருப்பது அனைத்தும் ஆத்மா, ஆத்மாவேதான் எல்லாமாகவும் இருக்கிறது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக யாக்ஞவல்கியார் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறார் அப்படின்னாக்க, எல்லாமே ஆத்மாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க ஆத்ம ஜானம் இஸ் சர்வ ஜானம். ஆத்மாதான் எல்லாமே ஆத்மாவா இல்லை, ஆத்மாதான் எல்லாமாகவும் இருக்கு. இஃப் ஆத்மா இஸ் எவ்ரிதிங், நோயிங் ஆத்மா இஸ் நோயிங் எவ்ரிதிங். சரியா? ஸோ ஆத்ம ஜானம் இஸ் சர்வ ஜானம். यस्माद् आत्मा एव सर्वं भवति, आत्म विज्ञानम एव என்ன भवति? सर्व विज्ञानम भवति இல்லையா? यस्माद् आत्मा एव सर्वं भवति, அப்போ ஆத்ம விஞ்ஞானம் ஏவ சர்வ விஞ்ஞானம் பவதி. ஸோ இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன? ஆத்மா இஸ் எவ்ரிதிங். அண்ட் இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக, இந்த எசென்ஷியல் டீச்சிங் இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக ஸ்ருதி என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, முதல் பார்ட் ஆஃப் திஸ் மந்திரத்தில் யாரெல்லாம் ஆத்மாவை தவிர வேற எதையோ பார்க்குறாளோ, எல்லாமே ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில், ஆத்மாவே எல்லாமாக இருக்கும் பட்சத்தில், ஆத்மான்னு பார்க்காம வேற எதெல்லாமோ பார்க்குறாளோ அவர்கள் எல்லாரையும் ஸ்ருதி வந்து கண்டெம் பண்ணுறது, ஸ்ருதி நிந்தா செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதியை பொறுத்த மட்டில், பிருஹதாரண்யக ஸ்ருதியை பொறுத்த மட்டில் ரைட் விஷன் வந்து ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய ரைட் விஷன். ராங் விஷன் என்ன? ஆத்மா தவிர வேறெல்லாம் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது போல இருக்குது அப்படின்னு, அது வந்து ராங் விஷன். ஸோ ஆத்மா அந்நிய தர்ஷனம், ஆத்ம அந்நிய தர்ஷனம், ஆத்மாவுக்கு வேறாக ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, இங்க உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா அது அசம்யக் தர்ஷனம், ராங் பர்செப்ஷன்.
அசம்யக் தர்சனம். ஆத்ம ஐக்கிய தர்சனம் அப்படின்னா அது என்னது? சம்யக் தர்சனம். ஸோ ஆத்ம அந்நிய தர்சனம் பிகம்ஸ் அசம்யக் தர்சனம், ஆத்ம ஐக்கிய தர்சனம் பிகம்ஸ் சம்யக் தர்சனம். அப்போ யாரெல்லாம் ஆத்மாவை தவிர மற்றொன்றை பார்க்கிறார்களோ அவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். என்னை தவிர இன்னொன்று இருக்குன்னு சொல்லிட்டேனாக்க ராங் அப்படிங்கிறது, ராங் விஷன். ஸோ என்னை தவிர இன்னொன்று இருக்குன்னு நீ சொன்னேன்னா அது ராங் விஷன், அது மகா தப்பு. ஏன்னா அப்போ தானே கண்டெம் பண்ணுறது, பெரிய தப்பு பண்ணுற நீ அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ பிக் மிஸ்டேக் விச் இஸ் டு பி கண்டெம்டு அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போது நான் என்ன தப்பு? இப்போது இன்னிச்சு தப்பு ஒன்றுக்கு பதிலாக நிறையான்னு சொல்கிறேன். நிறைய இருக்கட்டுமே, நிறைய ஐட்டம் இருக்கட்டுமே. வாட் இஸ் ராங் இஃப் ஐ ஆக்செப்ட் அதர் திங்ஸ் அதர் தென் மை செல்ஃப்? திங்ஸ் அதர் தென் மை செல்ஃப் இல்லையா? அது என்ன தப்பு இருக்குது இல்லையா? ஏற்கனவே ஸ்ருதிகள்லாம் நிறையா சொல்லியிருக்கு. கட்டோபனிஷத்தில் பார்த்துருக்கோம். மிருத்யோஹோ மிருத்யும் ஆப்னோதி ய இஹ நானா இவ பஷ்யதி. யார் ஒருவன் பலவற்றை ப்ளூராலிட்டியை பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்வான் அப்படின்னு அங்கே சொல்கிறார். உதரமந்தரம் குருத்தே அத தஸ்ய பயம் பவதி. என்ன உபனிஷத்? தைத்திரிய உபனிஷத். வேணும்ட்டே தான் நான் புறத்தோட சொல்ல. உதரமந்தரம் குருத்தே அப்படின்னா தைத்திரிய உபனிஷத். த்விதீயாத்வை பயம் பவதி, பிருஹதாரண்யக உபனிஷத். ஸோ துவைத்தம் இருந்தால் பயம், அவன் பயத்திலே தான் இருப்பான் துவைத்தத்தில் இருக்கிறது வரைக்கும். ஸோ ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல உபனிஷத்தில். இதெல்லாம் வந்து நார்மல் எக்ஸ்பிளனேஷன். இப்போ சொல்ல போகிற எக்ஸ்பிளனேஷன் ஸ்பெஷல். அதுதான் நான் இதெல்லாம் சொன்னால் நார்மல். அதாவது இஃப் யூ சி எனி திங் அதர் தென் யூ, நீ வந்து மரணத்திலிருந்து மரணத்துக்கு போவா, நீ வந்து பயத்தில் இருப்ப இல்லையா? அதெல்லாம் வந்து நார்மல் எக்ஸ்பிளனேஷன். இன்னொன்று நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, நீ வந்து ஒன்றை தவிர இன்னொன்று இருக்குன்னு சொல்லிட்டேனாக்க யூ ஆர் லிமிட்டட் பை தட் இல்லையா? யூ ஆர் லிமிட்டட் பை தட். அதுவரை அதான் நீ அதுவா நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க நீயும் லிமிட்டட், அதுவும் லிமிட்டட் இல்லையா? அப்போது வென் யூ ஆர் லிமிட்டட் பை தட் அப்படின்னு சொன்னாக்க ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன், டைம் வைஸ் லிமிட்டேஷன் வந்துடும். டைம் வைஸ் லிமிட்டேஷன் வந்துருத்துன்னா மார்டாலிட்டி வந்துடும். ஸோ மோட்சம் கிடையாது இல்லையா? ஸோ இல்லை அதோட சேர்ந்து இருக்கலாம், அதுவா இல்லை ஆனால் அதோட நான் சேர்ந்து இருக்கேன் அப்படின்னா யூனியன்னா செப்பரேஷன் வருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேர்ந்து இருக்கிறதுல ப்ராப்ளம் வரும். எது சேர்ந்து இருந்தாலும் ப்ராப்ளம் வரும். சரியாக்க? ஸோ சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க சிலர் வந்து என்னோட சேர்ந்து இருந்தால் கஷ்டம். நான் வந்து வரேன் அப்படின்னு லெட்டர் போட்டு வந்துட்டே இருப்பா பட்டு கிளம்பி. சில சமயம் அப்போல்லாம் லெட்டர், இப்போல்லாம் ஃபோன் கால் மெசேஜ் அது கூட இல்லாமல் கூட வருவா. உங்கள் இடத்துலலாம் வந்து ஃபோன் பண்ணிட்டு தான் வருவா போல இருக்கு. அதனால நீங்களாம் அப்படி வச்சுக்கிறேன். எங்கள் இடத்துல ஃபோன்லாம் பண்ணாமல் வர முடியாதுச்சு அப்படின்னு. நிறைய வீடு இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் இடத்துல கூட அப்படி தான். திரும்பி போனால் யாராவது உட்காந்துருந்தா உட்காந்துருக்கலாம். வந்துட்டு என் கிளாஸ்லேருந்து காஃபி போட்டுக்கொண்டா அப்படி வாங்கோ அப்படின்னு. அதனால் வந்து அதுவும் எங்களோட ஃப்ரெண்டு ராம்கோபால் லாவண்யா இருக்காளே, அவத்தில் பர்மனெண்ட் கெஸ்ட் இருப்பாள். பர்மனெண்ட் கெஸ்ட்னா அந்த கெஸ்ட்டு பர்மனெண்ட்டாக இருந்தால் அவள் ஃபேமிலி என்ன கெஸ்ட்டு வந்து பர்மனெண்ட்டாக இருப்பா. ஆனால் யார் கெஸ்ட்டாக இருப்பாங்கிறது பர்மனெண்ட் கிடையாது. அதனால வந்து பர்மனெண்ட் கெஸ்ட்டுன்னு சொன்னேன். சரியா? ஸோ கண்டினியூஸாக இவா போவா அவள் போயிடுவா, அடுத்தது இவா வருவா, இவா போவா அவள் போயிடுவா. அப்படியே எங்களுக்கு அவாத்தில் இருக்கிறவா எல்லாரையும் தெரியும். எல்லாரையும் தெரியும். அவள் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாரையும் தெரியும். ஏன்னா எல்லாரும் அங்கேயே வந்து உட்காந்துட்டுருப்பா. ஸோ அதனால் சில பேர் வந்தால் கஷ்டம், வந்துட்டாளா என்ன கஷ்டம்? சம்யோக துக்கம் இல்லை, வராதேன்னு எப்படி ஜி சொல்கிறதுனா வந்துட்டா. ஸோ சம்யோக துக்கம். சில பேர் கிளம்புறானா கஷ்டம். பார்ப்போம்.
அப்படி இல்லையா, கிளம்புறானா கஷ்டம். அது என்னது, வியோக துக்கம். ஸோ யூனியன்னு சொல்லிட்டேன்னா நானும் இருக்கேன் அதுவும் இருக்குது, நாங்கள் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வை ஐ கேனாட் ஹேவ் ஈவன் ஒன் திங் அதர் தென் மீ. ஓகே, வி கேன் பி டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாக்க சம்யோக வியோகம் வரும். சம்யோக வியோகம்னா யூனியன்னா செப்பரேஷன் உண்டு, துக்கம் கன்ஃபர்ம்டு. அண்ட் யூனியன் செப்பரேஷன் இன்னும் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாக்க தென் பேத தர்ஷனத்தை அவாய்டு பண்ண முடியாது. நான் ஒன்றா இருக்கேன், பட் நான் அது இல்லை, அது நான் இல்லை. ஸோ தெர் இஸ் பேதம். அண்ட் மார்டாலிட்டி cannot be avoided. ஏன்னா ஸ்பேஸ் வைஸ் டைம் வைஸ் லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் சம் ஆஃப் தி நார்மல் ப்ராப்ளம்ஸ், சீயிங் சம்திங் எல்ஸ் அதர் தென் மீ இல்லையா. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறதுக்கு பதிலாக பிருஹதாரண்யகத்துக்கு தன்னோட ஓன் ஸ்டைல் இருக்குது இந்த விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. பிருஹதாரண்யகம் என்ன சொல்கிறது, நீ ஒரு விஷயத்தை உனக்கு வேறா பார்க்குற, உனக்கு வேறா இன்னொரு விஷயத்தை பார்க்கிறாய், சீயிங் சம்திங் அதர் தென் யூ அப்படின்னு சொன்னாக்க யூ ஹாவ் ஆட்டோமேட்டிக்கலி ரிஜெக்டட் தட். I tell you. ஸோ எனக்கு வேறா ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம், நான் அதனிலிருந்து வேறு, ஐ ஹாவ் செப்பரேட்டட் மை செல்ஃப் ஃப்ரம் தட் இல்லையா. ஸோ டிவிஷன், செப்பரேஷன், ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஹவு ரிஜெக்ஷன் இல்லையா. ஏன்னா என்னிலிருந்து வேறு அப்படின்னு நான் சொல்லிட்டா நான் யாரு, ஆத்மா. அப்போ அது என்ன, அனாத்மா. ஆத்மா இஸ், கோ பேக் டு 245, ஆத்மா இஸ் பிரியம், அனாத்மா இஸ் அப்ரியம், ரிஜெக்டட் இல்லையா. ஸோ பேத புத்தி இருந்ததுன்னா, நான் வேற நீ வேறன்னு இருந்ததுன்னா ரிஜெக்ஷன். அதனால்தான் யாரோ ஒருத்தர் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை நீ, என்னை மறந்து போயிட்டியா, என்னை விட்டியா அப்படின்னா நம்ம ஐயோ அப்படிலாம் இல்லைன்னா முதல்ல ஆலிங்கனம் பண்ணிப்போம்ல. ஸோ அந்த ஆலிங்கனம் பண்ணுறது, யூ ரிமூவ் த ரிஜெக்ஷன் பை மேக்கிங் இட் ஒன் இல்லையா. அதை மேக்கிங் இட் ஒன்னை வந்து ஃபிசிக்கலைஸ் பண்ணுறது எப்படி, எம்ப்ரேசிங்கில் தான் இல்லையா. அதனால அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனை வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ பேத புத்தி, பேத புத்தௌ என்ன ஆகிறது, ஜகத் ரிஜெக்ஷன் பவதி. பேத புத்தௌ ஜகத் ரிஜெக்ஷன் பவதி. அப்போ என்ன அர்த்தம், ஜகத்து அப்ரியம் பவதி. ஸோ அப்ரியமாக்கி ஜகத்தை தியாகம் செய்கிறேன், ஜகதா தியாகம் பவதி இல்லையா. ஸோ ஜஸ்ட் பை காசிங் த டிஸ்டன்ஸ், நான் வேறு அது வேறு அப்படின்னு சொல்றது மூலமாக நான் அதை என்னிலிருந்து பிரித்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். த ஹோல் வேர்ல்ட் ஆல்சோ ஹேஸ் ரிஜெக்டட் யூ இல்லையா. ஸோ you have separated the world from you, the world has separated you from itself இல்லையா. அதனால் என்ன ஆகிறது, world has isolated me, alienated me. சென்ஸ் ஆஃப் ஐசோலேஷன், சென்ஸ் ஆஃப் ஏலியனேஷன். உடுமை இது, யாருமே என்கிட்ட பேசுகிறதே இல்லை. வந்து உட்காந்துருக்கேன், இருக்கேனா போயிட்டேனான்னு கூட கேட்குறதுக்கு யாரும் இல்லை. கல்யாணத்துக்கு போனால் வான்னு ஒருத்தர் வாயை திறந்து கூப்பிடல இல்லையா. ஃபோன் பண்ணி ஒருத்தர் பேசலை என்கிட்ட, எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. சரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது எப்படி இருக்கேன்னா, எல்லாம் மற்றவா உலகமே எனக்கு பண்ணின்னு இருக்கணும் என்ன. ஸோ எங்கு என்னை விட்டு விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அந்த சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் சென்ஸ் ஆஃப் அந்த ஃபியர் இருக்கு இல்லையா, அந்த பயம். இந்த பயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கே பேதம் இருக்கோ அங்கே பயம் இருக்குது. நான் ஹஸ்பண்ட் அவ ஒய்ஃபு அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு கிட்ட பயம் இருக்குது, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு கிட்ட பயம் இருக்குது இல்லையா. ஸோ என்ன பயம், ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷனா ஃபிசிக்கல் ரிஜெக்ஷனை பற்றி சொல்ல, ஈவன் எமோஷ்னல் ரிஜெக்ஷன் இல்லையா. ஒரு வாரம் பேசலை, ஒரு நாள் பேசலை, அட்லீஸ்ட் சண்டையான போட்டுன்னு இருக்கணும்
அப்படியானு பேசிட்டு இருக்கணும் இல்லையா? அது கூட பண்ணல அப்படின்னாக்க வெரி வெரி டிஃபிகல்ட் ஆகிடும். ஏன் சிஷ்யா குருங்கிற பேதம் இருந்தால் சிஷ்யா இஸ் ஆல்வேஸ் அஃப்ரேடு. குரு கிட்டேருந்து ரிஜெக்ட் ஆகிடுவோமோ, வில் குரு ரிஜெக்ட் மீ இல்லையா? எல்லாத்தையும் விட எவர் 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 அண்ட் டீப்லி ஒரு பக்தனுக்கு பகவான் கிட்ட பயம் இருக்குது. என்ன கை விட்டுறாதப்பா, கை விட்டுறாத, என்ன கை என் தெருவில் விட்டுற மாட்டியா, தெருவில் நிற்க விட்டுற மாட்டியா, உன் கடைக்கண் பார்வை என் மேலே படணும், கடைக்கண் பார்வை, அந்த கட்டாட்சம் வேணும். அதனால் நம்ம வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து நம்மளோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, வி நோ த பேட் பர்சன் இன்சைட், அதை நம்ம வெளில காமிச்சிக்கவே மாட்டோம். ஏன் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். சே, நான் இப்படியெல்லாம் வெளியில் தெரிஞ்சா என்ன நினச்சிப்பா என்னை பற்றி இல்லையா? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ பீயிங் ரிஜெக்டட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். எல்லா பெயினை விட ரொம்ப அதிகமான பெயின். தேர்ஃபோர் பிருஹதாரண்யகம் இஸ் வார்னிங். என்ன வார்னிங் கொடுக்கறது? உனக்கு வேறா நீ ஒன்றுத்த பார்த்தை அப்படின்னு சொன்னாக்க நீ வேர்ல்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாய். நீ வேர்ல்டை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா கான்சிக்வென்ட்லி வேர்ல்டு ஒன்றை ரிஜெக்ட் பண்ணிடுத்து இல்லையா? எப்படி வேர்ல்டு ஒன்றை ரிஜெக்ட் பண்ணிடுத்து அப்படின்னாக்க, வேர்ல்டு எனக்கு அனாத்மானா வேர்ல்டுக்கு நான் என்ன? எனக்கு நீங்க அனாத்மானா உங்களுக்கு நான் என்ன? அனாத்மா இல்லை. அனாத்மா அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆயிடுத்து? அப்போ ஆத்மால இருக்கிறது தான் பிரியம், அனாத்மால அப்பிரியம். ஸோ வேர்ல்ட் ஹஸ் ரிஜெக்டட் மீ. ஐ ரிஜெக்ட் த வேர்ல்ட் as அப்பிரியம். ஐ டிஸ்டன்ஸ் த வேர்ல்ட், மேக் த வேர்ல்ட் அனாத்மா, மேக் த வேர்ல்ட் அப்பிரியம், ரிஜெக்ட் த வேர்ல்ட். அதே தான் வேர்ல்டு எனக்கும் பண்ணுறது இல்லையா? அதனால் ஐ கேன் நெவர் லவ் எனிதிங் தட் ஐ ஹவ் செப்பரேட்டட் ஃப்ரம் மீ ட்ரூலி இல்லையா? ஸோ எப்போ லவ் வரும் அப்படின்னா, எப்போ ட்ரூ லவ் வரும்னா எப்போ ஆத்மாவோ அப்போ தான் ட்ரூ லவ் இல்லையா? எப்போ ட்ரூ லவ்? உங்கள் மேலே நான் ட்ரூ லவ் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஐ ஷுட் பி சீயிங் யூ ஆஸ் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. அப்போ தான் ட்ரூ லவ் இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு ட்ரூ லவ் இருக்கவே முடியாது. இட்ஸ் காட் எஸ்டாப்ளிஷ்டு கிளியர்லி இன் எஸ்டர்டேஸ் கிளாஸஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, திருப்பி அதை டூ பண்ண வேண்டாம். அதே மாதிரி என் மேலே ட்ரூ லவ் உலகத்துக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது த வேர்ல்ட் ஆல்சோ ஷுட் சீ மீ நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெம் இல்லையா? அதனால் நான் வேர்ல்டை ரிஜெக்ட் பண்ணேன்னா, ஆஸ் லாங் ஆஸ் ஐ செப்பரேட் த வேர்ல்டு ஃப்ரம் மீ, த வேர்ல்டு ஐ கேனாட் ட்ரூலி லவ் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஹேஸ் ரிஜெக்டட் மீ, ஏன்னா வேர்ல்ட் ஆல்சோ கேனாட் ட்ரூலி லவ் மீ இல்லையா? அதனால் ஆனால் என்னுடைய நம்மளோட பெட்டு டிசையர் என்ன அப்படின்னா, நான் என்ன லவ் பண்ணுவேன், அப்புறம் எல்லாரும் என்ன லவ் பண்ணும். இது வந்து பெட் டிசையர் இல்லையா? வில் ஐ கிவ் லவ்? யா தட் ஆல்சோ வி கேன் டூ இல்லையா? அதனால் ஒன்ஸ் டிவிஷன் வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க யூ ஹவ் லாஸ்ட் யுவர் லவ் ஃபார் த வேர்ல்டுன்னு அர்த்தம். அந்த வேர்ல்டில் யார் வேணால் ஃபில் அப் த பிளாங்க், யாரை வேணால் போட்டுக்கோங்க, எதை வேணால் போட்டுக்கோங்க. இஃப் யூ சி டிவிஷன், யூ ஹவ் லாஸ்ட் லவ் ஃபார் தட் பர்சன். நான் வேற அவள் வேற அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் லவ் ஃபார் தட் பர்சன். யூ ஹாவ் ரிஜெக்டட் தட் பர்சன், தேர்ஃபோர் எனேபிளிங் தட் பர்சன் டு ரிஜெக்ட் யூ இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ணுறது? டிவிஷன் வந்துடுது அப்படின்னு சொன்னாக்க அப்போது யூ லூஸ் லவ் ஃப்ரம் த வேர்ல்டு, யூ மிஸ் த வேர்ல்டு இல்லையா? ஏன் அது உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுதோ? பிகாஸ் ஐ ஃபீல் ரிஜெக்டட். அதனால தான் உபனிஷத் இங்கே என்ன சொல்கிறது? வார்த்தை பராதாத் வருது பாருங்க, ரிப்பீட்டடா. பராதாத் அப்படின்னா ரிஜெக்டட் அப்படின்னு அர்த்தம். பராதாத் அப்படின்னா ரிஜெக்டட். இங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது உபனிஷத்? பிராமணர்கள் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறா, ஏன்னா யூ ஹாவ் ரிஜெக்டட் பிராமணாஸ், யூ ஹாவ் சீன் தெம் செப்பரேட் ஃப்ரம் யூ. க்ஷத்ரியாஸ் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறா, ஏன்னா யூ ஹாவ் ரிஜெக்டட் க்ஷத்ரியாஸ். அதனால் என்ன ஆயிடுத்து? லவ்வே கிடைக்காது.
இல்லையா? லவ்வே கிடைக்காது. ஒன்லி ஃபேக் லவ் வில் பி அவைலபிள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே பிராமணா க்ஷத்ரியான்னு சொல்கிறதெல்லாம் காஸ்ட் இல்லை. ஓகே, மக்களை குறிக்கிறதுக்காக மக்களை ஈஸி நாளாக பிரித்து சொல்லிட்டா ஈஸி. சரியா? அண்டு நம்ம வந்து இதில் இன்னொன்று என்னென்னு தெரியுமா, அந்த வயசானதுக்கப்புறம் இல்லை, வயசு இதோடு முடிச்சிடலான்னு, வயசானதுக்கப்புறம் படுத்துன்னு இருப்பாள்ல, கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் உடம்பு. எனி டைம்னு சொல்லிடுவா டாக்டர், காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். இல்லை, ஒன்று ஒன்றா ஃபெயில் ஆகிட்டு வரும், ஒன்று ஒன்றா ஃபங்க்ஷன் பண்ணாமல் வரும், சாப்பாடு வந்துருக்காது, சாப்பிட்டா வெளில வரும், அந்த மாதிரி எதாவது ஆகும். அந்த மாதிரிலாம் ஆரச்சே என்ன ஆகும், நம்மளை சுற்றி இருக்கிறவா வாட் வில் தே ப்ரே ஃபார் மை குட் ஹெல்த்? தே வில் ப்ரே ஃபார் மை டெத்து. இல்லையா? யாரை நான் வந்து பார்த்து பார்த்து வளர்த்தேனோ, யாரோட ஹெல்த்துக்காக நான் கேர் பண்ணேனோ, யாருக்காக என் வாழ்க்கையே கொடுத்தேனோ, they will pray for my death. ஏன்? என்னால் பார்க்க முடியல ஜி, அதனால் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஜி. சீக்கிரமாக அம்மா சீக்கிரமாக போயிடணும், அப்பா சீக்கிரமாக கஷ்டப்படாமல் போயிடணும், நான் ப்ரே பண்ணி, நீங்களும் ப்ரே பண்ணிக்கோ ஜி, என்ன வேற. அதனால் ஸோ த லேர்னிங் இங்கே என்ன டீச்சிங்னா, டோன்ட் see something other than you. இதுதான் இங்கே சொல்லி கொடுக்கப்பட போகிறது. டீட்டெயில்ஸ் வந்து ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட் பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.